மை டியர் மக்களே, நான் தான் உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு இனிப்பான ரெசிபி தாங்க ஒன்று பார்க்க போகிறோம். அரிசி பாயசம். பொதுவாகவே நம்ம வீடுகளில் பால் பாயசம் செய்வோம், அப்படி இல்லாட்டினா பருப்பு பாயசம் செய்வோம். ஆனால் இந்த அரிசி பாயசத்தை யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க, செய்திருக்கவும் மாட்டீங்க. ஒரு சிலர் செய்திருக்கலாம். ஆனால் இந்த அரிசி பாயசம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திருப்ப திருப்ப நீங்கள் அரிசி பாயசம் தான் செய்வீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அரிசி பாயசம் தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அரிசி பாயசம். ஸோ இந்த அரிசி பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகணும்ல. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த அரிசி பாயசம் எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் ஒரு 80 கிராம் போல் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க. அதை எடுத்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்பதாகவே அந்த அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கும் போது இந்த அரிசி சீக்கிரமாக வெந்து வரும். அதனால தான் உங்களுக்கு இந்த அரிசி இல்லாட்டினா பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் சீரக சம்பா அரிசி தான் ரொம்பவே மணமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக வரும். இதை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 12 போல் பாதாம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 7 போல் முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாதாமை நல்லா ஊற வச்சு தோலை நீக்கிட்டு தான் நம்ம இதை அரைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாமினுடைய தொலி ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அதனால தான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் போல் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை என்று சொல்லக்கூடிய சீனி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முழு முந்திரி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 10 போல் முழு முந்திரி எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 35 கிராம் போல் சாரப்பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. சாரப்பருப்பு இல்லைன்னா இந்த அரிசி பாயசம் நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக சாரப்பருப்பு வாங்கிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நமக்கு நெய் தேவைப்படும். அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். ஓகே, இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு அடிகனமான அகலமான பாத்திரம் வச்சுருக்கேங்க. நீங்கள் பொதுவாக ஸ்வீட் செய்யும் பொழுதோ இல்லை மாதிரி இந்த பாயசம் செய்யும் பொழுதோ ஒரு அகலமான இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு செய்கிற ஸ்வீட்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். அதிகப்படியாக நெய் சேர்த்திங்கன்னா அப்புறம் பாயசம் திகட்டிடும், நம்ம குடிக்க முடியாது. அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போல் நான் முழு முந்திரி எடுத்திருக்கேங்க. ஸோ அதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விடலாம். அதிகப்படியாக முந்திரி கரிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே அதை நீங்கள் வறுத்து விடுங்க. ஓரளவுக்கு லைட்டாக அது வறுப்பட்டால் போதும். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிராம் போல் நான் சாரப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. அந்த சாரப்பருப்பை இதோட சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதை சேர்த்து நீங்கள் நல்லா வறுத்து விடுங்க. நீங்கள் அரிசி பாயசம் செய்கிறீங்க அப்படின்னா சாரப்பருப்பு வாங்காமல் அரிசி பாயசம் செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா இந்த அரிசி பாயசத்தை பொறுத்த மட்டும் மற்ற நட்ஸை காட்டிலும் இந்த சாரப்பருப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சாரப்பருப்புக்கு ஒரு அருமையான சுவையும் மனமும் இருக்கும். அரிசி பாயசத்துக்கு இந்த சாரப்பருப்பு சேர்க்கும் பொழுது சுவை வேற லெவலில் இருக்கும். அதனால தான் இந்த சாரப்பருப்பை இந்த அரிசி பாயசத்துக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இதை சேர்த்து நீங்கள் நல்லா வறுத்து விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. தண்ணி எதுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, இந்த அரிசி நல்லா குழைவாக வெந்து வரணும். அதனால தான் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் எடுத்துக்க போகிற அரிசி எவ்வளவோ அந்த அளவுக்கு தகுந்தாற் போல் தண்ணீரை நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா கிளறி விடுங்க.
நமக்கு வந்து அரிசி வந்து நல்லாவே வெந்து வரணுங்க. ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் இந்த தண்ணீரை அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ண முடியும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச இந்த சீரக சம்பா அரிசி இருக்குது இல்லைங்களா, இந்த அரிசியை நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வந்து நான் இப்படி முழுசாகவே நான் ஊற வச்சு சேர்க்கணுமா அப்படின்னா, இப்போது வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வர போகிறாங்க, நான் டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று செய்யலாம். ஏன்னா இந்த அரிசியை வந்து மிக்சியில் 1-2 பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் பொடிச்சு எடுத்து நீங்கள் சேர்த்தா கூட அது வந்து கொஞ்சம் நொய் அரிசி மாதிரி இருக்கும், சீக்கிரமே வந்துடும். இப்போ நான் மூடி போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, ஓரளவுக்கு நல்லாவே அரிசி வெந்திருக்கு. ஆனால் இன்னுமே நல்லா குழைவாக நல்ல பசை மாதிரி இது வந்து குழஞ்சி வேகணுங்க. இப்போ நம்ம ஒரு கஞ்சியெல்லாம் நம்ம செய்கிறோன்னா அரிசி வந்து எந்த அளவுக்கு குழைவாக இருக்கும், அந்த அளவுக்கு குழஞ்சி வெந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த அரிசி பாயசம் நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு 2 ஏலக்காய் போல் சேர்த்துக்க போகிறேன். ஏன் இதில் ஏலக்காய் பொடி நான் சேர்க்கலன்னு சொல்கிறேன். ஏலக்காய் பொடி நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த ஏலக்காயினுடைய வாசனை அதிகமாகிடும், அரிசியினுடைய வாசனை வந்து மட்டுப்பட்டு போயிடும். அதனால தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏலக்காயை முழுசாகவே இந்த மாதிரி அந்த தொலியை எடுத்து அதில் இருக்கிற சீட்ஸையும் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கும் போது ஏலக்காயினுடைய மனம் வந்து அளவாக இருக்கும், அதிகப்படியாகவும் ஆகாது. ஸோ அந்த அரிசியினுடைய மனமும் நமக்கு வந்து அருமையாக கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் என்ன சேர்க்க போகிறேன், குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ எதுக்கு சேர்த்துக்கிறேன்னா ஒரு வாசனைக்காகவும் ஒரு ஸ்லைட்டான ஒரு கலர் சேஞ்சுக்காகவும் தான். ஸோ இது கண்டிப்பாக நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கணுமா, நான்லாம் இவ்வளோ ரிச்சாக நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் சேர்த்துக்கலன்னா கூட இந்த அரிசி பாயசம் டேஸ்ட் எந்த அளவுலையும் குறைவுபட்டு போகாது, ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு குங்குமப்பூ கிடைக்கலன்னா கஷ்டமே படாதீங்க, நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலன்னா கூட பரவாயில்ல, நல்லாவே வரும் நம்மளுடைய அரிசி பாயசம். ஸோ இப்போது நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்கை ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன், அந்த பால் இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துக்கும் பொழுது அதில் கொஞ்சம் பாலாடை இருந்தது, அந்த பாலாடையோடையே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாலாடையை வெளியில் போட்டுறாதீங்க, பாலாடையை இதோடு நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது நம்மளுடைய பாயசம் வந்து ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். ஸோ கூடுமான மட்டும் இந்த ஸ்வீட்ஸு இந்த மாதிரி பாயசம் வகைகள் செய்யும் பொழுது ஸோ அதிகப்படியான கொழுப்புள்ள இந்த பாலை தேர்ந்தெடுத்து நம்ம செய்யும் பொழுது ஸ்வீட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ அரிசியும் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு குழைவாக. இதில் ஒரு 350 கிராம் போல் நான் வந்துட்டு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து முழுசாக ஒரு 400 கிராம் இருந்தது, நான் கொஞ்சமாக நிறுத்திட்டு ஒரு 350 கிராம் போல் சேர்த்துருக்கிறேன். எனக்கு வந்து இந்த கண்டென்ஸ்ட் மில்க் கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது, கண்டென்ஸ்ட் மில்க் ஒன்றுமே இல்லை, பாலை நல்லா சுண்ட வச்சு அதில் சர்க்கரையை போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க் ரெடி. ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் எப்பயும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா கூட இந்த மாதிரி ரெசிபீஸ் பண்ணும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கணுமேன்றதுக்காக ரெடிமேடாக நம்ம என்ன பண்ணுறோம், கடைகளில் இந்த மாதிரி வாங்கிக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் தயார் செஞ்சுக்கலாம். நான் சொன்னது போல் ஹோம்மேடாக வந்து நீங்கள் இந்த கண்டென்ஸ்ட் மில்க் ரெடி பண்ணி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து எல்லாம் வந்துருச்சு. இதில் என்ன செய்ய போகிறோன்னா பாதாமும் முந்திரி பருப்பும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்ய போகிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் கற்றுக் கொடுக்குறேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் வந்து என்ன சேர்ப்பாங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் போல் நமக்கு வந்து சுகர்லெஸ் கோவா சேர்ப்பாங்கங்க. இன்றைக்கி நான் வந்து அந்த சுகர்லெஸ் கோவா உங்களுக்கு சேர்த்து செய்யலை. எதுக்காகனா நிறைய பேருக்கு வந்து சுகர்லெஸ் கோவா கிடைக்காது அப்படின்றவங்க நீங்கள் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா நான் 2 மெத்தட்லேயுமே செஞ்சுருக்கேன். சுகர்லெஸ் கோவாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் இந்த பாதாமும் முந்திரியும் அரைச்ச பேஸ்ட்டை நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ஒரு படி மேலேயே இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் சேர்த்து ஏற்கனவே நல்லாவே வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கேன், ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்ததுனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கும் போது இந்த பாயசம் இன்னுமே ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் சேர்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டிப்படும் நம்மளுடைய பாயசம். ஸோ கூடுமான மட்டும் ஓரளவுக்கு தளர்வாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா லிக்விடாக
அந்த பாயசத்தை நீங்கள் செஞ்சுக்கோங்க. கடைசியாக நான் என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்க்க போகிறேன். என்னடா ஸ்வீட் இவ்வளோ கம்மியாக சேர்க்குறேனே நினைக்காதீங்க. மில்க் மேடு அப்படி நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதாவது கண்டென்ஸ்டு மில்க்கு. இந்த கண்டென்ஸ்டு மில்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து சுகர் இருக்குது, அது ஸ்வீட்னர் தான். ஸோ அப்படின்ற போது நம்ம வந்து வெள்ளை சர்க்கரையை அனுசரித்து குறைவாகவே சேர்த்துக்கும் பொழுது தான் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் அளவான இனிப்போடு நம்ம வந்து இதை எடுத்துக்க முடியும். இல்லாட்டினா வந்து அதிகப்படியாக இனிப்பு இதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இந்த பாயசமே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் அளவாக நீங்கள் வந்து இந்த சுகர் சேர்த்துக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் ஸோ நீங்களுமே வந்து உங்களுடைய சுவைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சுகரை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகப்படி ஆயிராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மில்க் மேடும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்துட்டு நம்ம வந்து சர்க்கரையும் சேர்க்குறோம். அதனால் அதை நீங்கள் அனுசரித்து சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நான் சொன்னா போல் நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. அப்புறம் என்னங்க, இந்த பாயசத்தை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் ஒரு பண்டிகை வருது, அப்படி இல்லாட்டினா ஏதாவது பார்ட்டி பண்ணுறீங்க, ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த அரிசி பாயசத்தை உங்கள் வீடுகளில் செஞ்சு பாருங்கள். ஒரு வீக்கெண்டுக்கு நீங்கள் டெசர்ட்டாக இந்த பாயசத்தை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் செஞ்சு காமிச்ச இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் அரிசி பாயசம் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்து அதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த பாயசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உலகத்திலேயே தலை சிறந்த பொக்கிஷம் என்ன தெரியுமாங்க? குடும்பத்தில் நிலவக்கூடிய சந்தோஷமும் சமாதானமும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. டேக் கேர் ஆல், பை பாய்.